ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணி அப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க த ஜர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 6/3/2026 அன்று காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதன் மூலமாக நீதி, நேர்மை, எதிலும் கண்டிப்பு, அதே நேரத்தில் விட்டு கொடுக்க தன்மை கொண்ட துளாராசி என்பதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாத்தா. துளாராசி என்பதே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வெற்றி சனியாக பகவான் வருகின்றார். அப்ப அந்த துவக்கமே பண்றீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு செயலுமே வெற்றி தான். பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக எந்த விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி 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 தான். அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு இன்னும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, குறிப்பா உங்கள் ராசிக்கு தற்சமயம் குருபவனுடைய பார்வை இருக்கு. குருபவன் வந்து உங்களுக்கு ராசிக்கு பிரச்சனைக்குரிய கிரகமா இருந்தாலுமே அது தற்சமயம் வந்து உங்களுக்கு அவர் பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. 2வது, எதன் மூலமாக வெற்றி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வர்ற 5ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஏற்பட்டு குரு பவன் எங்கே வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு ஜீவனத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஜீவனத்துல அமர்ந்த குரு பகவான் எங்க பாக்குறாருன்னா, கரெக்டா வந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதாவது சனீஸ்வர பகவானையும் பார்க்கிறார். அப்ப இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு தொழிலில் தான் வெற்றி. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிறவங்களுக்கும், உத்தியோகம் பண்றவங்களுக்கும், வியாபாரம் பண்றவங்களுக்கும், தொழில் 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 10ல் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவோம், பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவான். இப்ப குருவே வர்றாரு. அப்ப ஒரு கிரகம், வலிமையான கிரகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பதவி யோகம் நிச்சயமாக உண்டு. அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால், ஏன்னா இப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய ஓடிட்டுங்களா, அரசியல்வாதிகளாக இருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு ஜெயம் வெற்றி நிச்சயம் உண்டு. அது மற்றவர்களுக்கும் நான் முதல் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக வெற்றியை சந்திக்க போகிறீர்கள். மாற்றமே இல்லை ஒரு விஷயம். அதே போல சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை விரும்புறீங்க, அந்த விரும்புறது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனம் விரும்பிய வந்து மணாளன் கிடைப்பான், மனம் விரும்பிய மங்கை கிடைப்பாள். அதனால சுபமங்கல யோகங்களை பொறுத்தளவுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்து அதிபதியாக உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதியாக இந்த சனி பகவான். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. இது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கிற காரணத்தினால துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குறிப்பா இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இதுல பாத்தீங்கன்னா முதல் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களை கொண்ட துளாராசி என்பது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தான் அவருடைய அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதியா மாறுறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு சமகிரகம். அதனால இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பூரா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும், அதாவது இந்த பலன் முழுவதுமே சம பலனாக கிடைக்கும். செவ்வாயோட காரகத்துவத்தை எடுத்து வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், எதிர்களால் ஏற்பட்டக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு, கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு, நோய்கள் இருந்தால் அதையெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு. இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சர்வ மங்களமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும்
முதல்ல சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு உங்களால பயன்படுத்த முடியுமோ சித்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. நல்லபடியா தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. ஒண்ணு சார், நீங்க எப்ப உங்களுக்கு நல்ல இது கிடைக்குதோ, அந்த ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவு காத்து நிற்குமா கொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அதனால நீங்க பயன்படுத்திக்க, மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஏன்னா அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு கண்டச்சனியா வரப்போறாரு. அதனால இப்ப இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலகட்டங்களையும் தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க. ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். சனியோட வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். ராகுனாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னோர்கள், குலசாமி, இதெல்லாம் ராகு. அந்த 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அப்ப இறை பலத்தின் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ராகுவால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது. ஒரு விஷயம். ரெண்டாவது, ராகு பயிற்சி நடக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா ராகு திரும்ப 4ஆம் இடத்துக்கு தான் வர்றாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைன்னு சொன்ன இல்லையா. அப்ப இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ராகு நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்திற்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன். எந்த அளவுக்கு உள்ளமோ அந்த அளவுக்கு நீங்க தொழிலை அபிவிருத்திக்கலீங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா ராகுனா சொல்லும் எந்திரம்னு சொல்லும். அப்ப ரொட்டேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த தொழில் இருக்கோ சரிங்களா, அதாவது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அலைச்சலான வேலை செய்ய பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி புது புது தொழில்களை ஆரம்பிக்க முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அப்ப அதனால சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க நிச்சயமாக பலன் நிறைய அடைய போறீங்க. கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. அடுத்து விசாக நட்சத்திரம், குரு நட்சத்திரம். குரு சுக்கிரனுக்கு பகை கிரகம் தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்துல உச்ச ராசிக்கு உட்கார போறார். அப்ப விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தான் பலன் உச்சத்துல கிடைக்க போயிருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன, அதாவது உங்களுடைய நட்சத்திர நாதனாகிய குரு பகவான் சனீஸ்வர போனா வர பாக்குறாரு. அப்ப குரு சனியும் பார்த்தா அதுக்கு பலனை இன்னும் பலமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பலனை தயவு செய்து இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க பயன்படுத்தினா முருகனை அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கும். உங்க குழந்தைகள் பூரா நல்லபடியா படிப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும், மங்களங்கள் கிடைக்கும். இது எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. உங்களுக்குமே இந்த மங்களங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நல்ல பலன் நிறைய கிடைக்க போகிறது. பொதுவா இந்த துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே, அதாவது சனீஸ்வர பகவானால் நல்ல பலன் ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதுலயும் சனீஸ்வர பகவானை சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. தனியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்க இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நீர் ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் திருச்செந்தூர். ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய விசேஷம் கேட்ட விசாக நட்சத்திரனாலே முருகன் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரமான வழிபாடு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய குருபவான வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அது போக பாத்தீங்கன்னா குச்சனூர்ல உள்ள சனி பகவானையும் திருநள்ளாறுல உள்ள சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. 2.5 ஆண்டு காலகட்டம் உங்களுக்கு ஏகபோக வெற்றி கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்து.